நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷ்வா டிவி மற்றும் குழந்தைகள் இயேசுவுக்கு சொந்தங்கள் வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களை போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களை போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் வணக்கம். வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் சண்டே ஜாம். சண்டே ஜாம் ஜாம்னான ஜீசஸ் அண்ட் மீ, இயேசுவும் நானும். பலமுறை சொல்லியிருக்கிறேன். இயேசுவையும் நம்மையும் இணைக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் சண்டே ஜாம். இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். குட்டி பிள்ளைகளாகி நீங்கள் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கீங்க. இன்றைக்கி வழக்கம் போல் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சூப்பர் பாட்டு கேட்க போகிறீங்க. குட்டி பிள்ளைகள் பாட்டுனோட ஆர்வம் ஆகிட்டீங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நம்ம என்ன பண்ணணும், ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஜெபம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். பாட்டு படிக்க முன்னால் ஜெபம் பண்ணிடலாமா? கையை கூப்பி கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட பேசணும். என்ன பேசணும்? ஏசப்பா, இந்த நிகழ்ச்சி மூலமாக எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வாங்க. இந்த நிகழ்ச்சியை எனக்கு பிரயோஜனமுள்ளதாக மாற்றித்தாங்க. இந்த நிகழ்ச்சியை புரிந்து கொள்ள எனக்கு ஞானத்தை கொடுங்க. கேட்கலாமா? கை கூப்புங்க, கண்ணை மூடுங்க, சொல்லச்சல் கொடுச்சல். ஓகேயா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி. இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சி மூலமாக என்னோடு பேசும். இந்த நிகழ்ச்சி மூலமாக என்னோடு நீ சொல்லுகிறவைகளை புரிந்து அதற்கு ஒப்பு கொடுக்க எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ரெடியாக இருக்கீங்களா? என்ன பாட்டு தெரியுமா? உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு கேட்கலாமா? ஒரு சிலருக்கு தெரிந்த ஒரு பாட்டு, ஆனால் பலருக்கு தெரியாத ஒரு பாட்டு. இது திருநெல்வேலி பகுதியில் பிபிஎஸ்சில் சொல்லிக் கொடுத்த பாட்டு. அதனால் உங்களுக்குலாம் தெரியும், ஆனால் மற்ற ஊரில் எங்களுக்கு தெரியாது. ஆனால் என்னடா நமக்கு தெரிஞ்ச பாட்டு பாடுறாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த பாட்டை படிக்கிறதுக்காக 2 பிபிஎஸ் டைரக்டர்ஸ் வராங்க. யார் தெரியுமா? ஃப்ராங்க்லின் அண்ணனும் வசந்தகுமார் அண்ணனும். கூப்பிட்டலாமா அவங்கள? ஹாய் குட்டீஸ், இப்போ நாம ஒரு சூப்பரான விஷயத்தை கத்துக்க போறோம். அண்ணே, என்ன கத்துக்க போறோம் தெரியுமா? என்ன கத்துக்க போறோம்? அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுதான் சாங் செக்ஷன். அவங்களுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாண்ணே, ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டை நம்ம கத்துக்க போறோம். அவங்க விபிஎஸ்ல கூட ரொம்ப விரும்பி கேட்டாங்க அந்த பாட்டை. அந்த பாட்டை நம்ம கத்துக்க போறோம். அண்ணே, அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேக்குறேன். நீங்க பனைமரத்தை பாத்திருக்கீங்களா? பனைமரம் பாத்திருக்கேன், நொங்கு பாத்திருக்கேன், பட்டையில இது பயணி ஊத்தி குடிச்சிருக்கேன், எல்லாமே பண்ணிருக்கேன். நல்லா சாப்பிட்டுருக்கீங்க? நல்லா சாப்பிட்டுருக்கேன். பனைமரத்துல நல்லா பாருங்க, கவனிங்க. பனைமரம் அதுல இருக்க எல்லாத்தையுமே நமக்காக கொடுக்குது இல்ல? அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்த கடவுளுக்காக கொடுக்கணும். அது எந்த விஷயத்த கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு சொல்லுது. நம்ம அந்த பாட்டை கத்துக்கலாமா? உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த பாட்டை தான் நம்ம கத்துக்க போறோம். நாங்க ஃபர்ஸ்ட் அதை பாடுறோம். நீங்க எல்லாரும் அப்படி எந்திரிச்சு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிடக்கூடாது. எல்லாரும் உங்க சீட்ல உட்காந்துக்கோங்க. தம்பி அமைதியா உட்காந்துக்கணும்னா சரி. நாங்க ஃபர்ஸ்ட் பாடுறோம், நீங்க இதை கேட்க போறீங்க. நாங்க ஃபர்ஸ்ட் பாடுறோம்னா ரெடி ஸ்டார்ட் 1 2 3. ஓங்கி 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 வளர்ந்த பனை மரம், உச்சி முதல் பாதம் வரை தன்னை தரும். ஓங்கி 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 வளர்ந்த பனை மரம், உச்சி முதல் பாதம் வரை தன்னை தரும். கடிக்க குடிக்க படுக்க பாயும் அது தரும். இயேசுவுக்கு உன்னை முற்றும் கொடுப்பாயா?
நீ இயேசுவுக்கு உன்னை முற்றும் கொடுப்பாயா ரப்பப்பப்பப்பப்பம் 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 தேவனோரே குமாரனை நமக்கு தந்தார் முற்றும் அவர் நமக்காக பலியானார் தேவனோரே குமாரனை நமக்கு தந்தார் முற்றும் அவர் நமக்காக பலியானார் இயேசுவை நாம் உண்மையாக ஏற்றுக்கொண்டு முற்றும் என்னை இயேசுவுக்கே கொடுப்பேனே முற்றும் என்னை இயேசுவுக்கே கொடுப்பேனே ரப்பப்பப்பப்பப்பம் 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 வாவ் சூப்பரா இருந்துச்சுல அந்த பாட்டு. நல்லா கவனிங்க. இந்த பாட்டுல ஒரு விஷயம் சொல்லுது, என்ன தெரியுமா? பனைமரம் நமக்கு எல்லாத்தையுமே கொடுச்சு, முற்றிலுமா கொடுத்துச்சு. அதே மாதிரி கடவுளும் ஏசப்பாவும் பூமிக்கு வந்து தன்னைத்தானே முற்றிலுமாக நமக்காக கொடுத்துருக்காங்க. எதுக்கு தெரியுமா? நம்முடைய பாவங்களுக்காக ஏசப்பா சிலுவையில நமக்காக ரத்தம் சிந்தி மறிச்சாங்க. தன்னை முற்றிலுமா தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தாங்க. அதே மாதிரி நல்லா கவனிங்க, நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கைய முற்றிலுமா ஒரு நாள் 2 நாள் இல்ல, நம்ம கடைசி வரைக்கும் வாழ போற வரைக்கும் முற்றிலுமா நம்ம யாருக்காக நம்ம வாழ்க்கையை கொடுக்கணும் தெரியுமா? ஏசப்பாக்காக கொடுக்கணும். நம்ம ஏசப்பாக்காக வாழணும், ஏசப்பாக்காக ஊழியம் பண்ணணும். அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. இப்போ இந்த பாட்டை நம்ம 2 லைனா பாட போறோம். அவங்களும் என்ன பண்ண போறாங்க? திரும்பி சேர்ந்து பாட போறாங்க. பாடிடுவீங்களாமா? ஓகே, நீங்க பாடிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, நீங்க கரெக்டா உட்காந்துக்கோங்க. நாங்க ஃபர்ஸ்ட் 2 லைன் பாடுவோம், நீங்க அதுக்கடுத்து திருப்பி எங்க கூட சேர்ந்து பாடணும். ஓகே, 1 2 3 சிங். ஓங்கி 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 வளர்ந்த பனை மரம் உச்சி முதல் பாதம் வரை தன்னை தரும். பாடுங்க. வெரி குட். இப்ப அடுத்த 2 லைன்ஸ் பாடுறோம்னா, கடிக்க குடிக்க படுக்க பாயும் அது தரும். இயேசுவுக்கு உன்னை முற்றும் கொடுப்பாயா. பாடுங்க. வெரி குட். அடுத்து பாடலாமா? ரப்பப்பப்பப்பப்பம் 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 ரப்பப்பப்பப்பப்பம். பாடுங்க. சூப்பர், அழகா பாடிட்டீங்க. ஆனா அடுத்த சென்ஸா பாடலாமா? நல்லா கவனிங்க. தேவன் ஒரே குமாரனை நமக்கு தந்தார், முற்றும் அவர் நமக்காக பலியானார். நாங்க பாடுறோம்னா 1 2 3 சிங். தேவன் ஒரே குமாரனை நமக்கு தந்தார், முற்றும் அவர் நமக்காக பலியானார். பாடுங்க. வெரி குட். இயேசுவை நாம் உண்மையாக ஏற்றுக்கொண்டு முற்றும் என்னை இயேசுவுக்கே கொடுப்பேனே. பாடுங்க. வெரி குட், சூப்பரா பாடிங்க. பாடலாமா? ரப்பப்பப்பப்பப்பம் 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 ரப்பப்பப்பப்பப்பம். பாடலாமா? ஓகே ஓகே, வெரி குட். ரொம்ப சூப்பரா அழகா பாடிட்டாங்க அண்ணே. பாத்தீங்களா? நாங்க கிளாப் பண்ணிக்கிறோம்ப்பா. ரொம்ப சூப்பரா பாடிட்டீங்க. இப்போ நீங்க இதை பாட போறீங்க. நீங்க தான் சத்தமா பாடணும். ஓகே, நாங்களும் பாடுவோம். ஆனா நீங்க சத்தமா பாட போறீங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பாட்டுக்கான ஆக்ஷனை பார்க்க போறோம். நாங்க பண்ணுவோம். நீங்க பாடிக்கிட்டே உட்கார்ந்த இடத்துல இருந்தே ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. ஓகே, பார்த்துன்னா பக்கத்துல எது இருந்துச்சுன்னா ஓரமா வச்சுக்கோங்க. எதையும் எட்டி உதச்சிடாதீங்க, அப்புறம் எங்கேயாச்சும் போய் விழுந்துரும். ஓகேமா? பத்திரமா இருந்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க பாட போறீங்க. ஓகே, நீங்க பாடணும். ஓகே, நாங்க ஃபர்ஸ்ட் பாடிக்கிட்டே ஆக்ஷன் பண்றோம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. ஓங்கி 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 வளர்ந்த பனை மரம் உச்சி முதல் பாதம் வரை தன்னை தரும். ஓங்கி 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 வளர்ந்த பனை மரம் உச்சி முதல் பாதம் வரை தன்னை தரும். கடிக்க குடிக்க கடிக்க குடிக்க படுக்க பாயும் அது தரும். இயேசுவுக்கு உன்னை முற்றும் கொடுப்பாயா. நீ இயேசுவுக்கு உன்னை முற்றும் கொடுப்பாய். ரப்பப்பப்பப்பப்பம் 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 ரப்பப்பப்பப்பப்பம். தேவன் ஒரே குமாரனை நமக்கு தந்தார், தேவன் ஒரே குமாரனை நமக்கு தந்தார், முற்றும் அவர் நமக்காக பலியானார். தேவன் ஒரே குமாரனை நமக்கு தந்தார், முற்றும் அவர் நமக்காக பலியானார். இயேசுவை நாம் உண்மையாக ஏற்றுக்கொண்டு முற்றும் என்னை இயேசுவுக்கே கொடுப்பேனே. முற்றும் என்னை இயேசுவுக்கே கொடுப்பேன். ரப்பப்பப்பப்பம் ரப்பப்பப்பப்பப்பம்
ரப்பப்பப்பப்பம் ரப்பப்பப்பப்பம் ரப்பப்பப்பப்பம். ஓகே, ஆக்ஷன் நல்லா இருந்துச்சா? அண்ணே சூப்பரா ஆக்ஷன் இருந்துச்சு. அவங்கள அதை கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. எல்லாம் நீங்க சொன்ன மாதிரியே பாடாம பாத்துட்டே இருந்துட்டாங்க உங்களை. அதான் கண்டிப்பா உங்க வீட்டுல இனிமேல் கொசு தொல்லை எதுவுமே வராது. ஏன்னா நீங்க பாடினீங்க, நாங்க ஆக்ஷன் பண்ணது ரசிச்சு பாத்தீங்களா? எல்லா கொசுவும் எல்லாமே வாய்க்குல போய். ஆமா, எல்லாம் உங்க வாய்க்குல போயிடுச்சு. அதனால நம்ம கொசு தொல்லையே இருக்காது. சரியாமா? பாடிக்கிட்டே ஆக்ஷன் பண்ண சொன்னேன். ஓகே, பாடிக்கிட்டே ஆக்ஷன் பண்ணணும். இப்போ ஒரு தடவை நீங்க எந்திரிச்சுக்கோங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிச்சுக்கிறீங்களா? எல்லாத்தையும் ஓரமா வச்சுக்கோங்க பாப்போம். சேரு கட்டில் எல்லாத்தையும் ஓரமா வச்சுக்கோங்க. பாத்துனமா? சரி அண்ணே 1 2 3 சொன்ன உடனே எந்திரிச்சணும். ரெடி ஸ்டார்ட் 1 2 3 எந்திரிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பாடிக்கிட்டே ஆக்ஷன் பண்ண போறோம். சேர்ந்து ஆக்ஷன் பண்ணலாம். 1 2 3 sing. ஓங்கி 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 வளர்ந்த பனை மரம் உச்சி முதல் பாதம் வரை தன்னை தரும். ஓங்கி 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 வளர்ந்த பனை மரம் உச்சி முதல் பாதம் வரை தன்னை தரும். கடிக்க குடிக்க படுக்க பாயும் அது தரும். ஏசுவுக்கு உன்னை முச்சும் கொடுப்பாயா? நீ ஏசுவுக்கு உன்னை முச்சும் கொடுப்பாயா? ரப்பப்பப்பப்பம் பம் ரப்பப்பப்பப்பம் பம் ரப்பப்பப்பப்பம் பம் ரப்பப்பப்பப்பம் பம். தேவன் ஒரே குமாரனை நமக்கு தந்தார், முச்சும் அவர் நமக்காக பலியானார். தேவன் ஒரே குமாரனை நமக்கு தந்தார், முச்சும் அவர் நமக்காக பலியானார். இயேசுவை நாம் உண்மையாக ஏற்றுக்கொண்டு முச்சும் என்னை இயேசுவுக்கே கொடுப்பேனே, முச்சும் என்னை இயேசுவுக்கே கொடுப்பேனே. ரப்பப்பப்பப்பம் பம் ரப்பப்பப்பப்பம் பம் ரப்பப்பப்பப்பம் பம் ரப்பப்பப்பப்பம் பம். ரொம்ப சூப்பரா ஆக்ஷன் பண்ணிட்டீங்க அண்ணே. கிளாப் பண்ணிடலாமா? எல்லாரும் கிளாப் பண்ணிடலாம். வெரி குட். ஓகே, எல்லாரும் உட்காந்துக்கோங்க. நாமும் அந்த பனிமரத்தை போல அநேகருக்கு பலன் கொடுக்கிற, பயன் கொடுக்கிற, பயனாக இருக்கிற வாழ்க்கை வாழணும். பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஆண்டவருக்காக நம்ம அர்ப்பணிக்கத்தான். இப்போ நம்ம ஒரு வசனம் பார்க்கலாம். வசனம் படிச்சிடலாமா? ஹாய் செல்ல குட்டீஸ், இன்னைக்கு நம்ம வசனம் பார்க்கலாமா? வசனம் படிக்க ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே? நீ வசனம் படிக்கலாமா? அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தானியேல் 12:3. ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? ஈஸியாக இருக்கா அப்படிதானே? சரி அக்கா ஒரு லைனாக சொல்லி தட்டுமா? நல்லா படிச்சிருங்க அப்படிதானே? படிப்போமா? அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். புரிஞ்சா வசனம்? புரியுது அப்படி தானே? சரி, ஒரு லைனில் சீக்கிரம் படிச்சிடலாம் அப்படி தானே? அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தானியேல் 12:3. இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? நோட்டில் எழுதி வச்சுருக்கீங்களா? ஓ ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லோரும் ஒரு டைம் சேர்ந்து படிச்சிடும். சரியா? அந்த வசனம் ஈஸியாக தானே இருக்குது, சீக்கிரம் படிச்சு முடிஞ்சாங்க. சரியா? அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தானியேல் 12:3. ஓகே செல்லக்குட்டீஸ், சூப்பராக படிச்சிட்டிங்க. அடுத்த வாரம் சந்திக்கலாம். பாய். வெரி குட் பிள்ளைகளா. இன்றைக்கி இந்த வசனத்தை கொடுத்த அக்கா பேர் என்ன பேர் தெரியுமா? ரெஜினா அக்கா. இந்த அக்கா அழகாக வசனம் சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஓகே, இந்த அக்கா என்ன சொன்னாங்க? அநேகரை வழி நடத்துகிறவங்கள நட்சத்திரங்களை போல சதா காலங்கள்லையும் பிரகாசிப்பாங்களாம். அதான் இந்த அக்கா வசனத்தை சொல்லாங்க. என்றென்றைக்கும் சதா காலமும் பிரகாசிக்க நம்ம என்ன செய்யணும்? அநேகரை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தணும். வசனத்தை படிக்கிறது மாத்திரம் இல்லை. அப்படி நீங்கள் செய்வீங்களா? வெரி குட், நீங்கள் செய்வீங்க நம்புகிறேன். இப்போ அடுத்தபடியாக என்ன பார்க்க போகிறோம்? ஒரு சூப்பரான கதை பார்க்க போகிறோம். இந்த கதையில் என்ன சொல்ல போகிறாங்க? இந்த கதை சொல்கிறதுக்காக பிரசன்னா அக்கா வந்திருக்காங்க. பிரசன்னா அக்காவை வெல்கம் பண்ணிடுவோமா? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கதை பார்க்க போகிறோம். சரியா? அக்கா உங்களுக்கு சொல்லித்தரேன். பைபிளில் அதிக ஓமைகள் இருக்கும்.
ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை என்னென்னா 10 கன்னிகைகளை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? அக்கா சொல்லித்தாரேன், நீங்கள் கவனமாக இருந்து கேட்கணும். சரியா? பைபிளில் இருந்து இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஒரு ஊரில் 10 கன்னிகை இருந்தாங்களாம். அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, ஏசப்பா வாராங்கன்னு சொன்னோடனே எல்லாரும் பிரயாணமாக போய்கிட்டே இருந்தாங்களாம். போய்கிட்டே இருக்கப்போ என்ன நடந்துச்சுன்னா, ராத்திரி வேலை வந்துச்சு. அந்த வேலை வந்தோடனே என்ன ஆகும், எல்லாருக்கும் தூக்கம் வரும்ல. அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க எல்லாருமே சரி தூங்குவோம் சொல்லி எல்லாருமே தூங்கிட்டாங்களாம். தூங்கினோடனே நடுராத்திரியில் ஒரு 2 மணி ஆச்சான். அந்த 2 மணி ஆச்சுன்னா எல்லாரும் எந்திரிங்க மணவாளன் வராரு அப்படின்னு சவுண்டு கேட்டோடனே எல்லாரும் ஆச்சரியமாக எந்திரிச்சு பார்த்தாங்களாம். பார்த்தோன்னே என்ன ஆச்சுன்னா, இந்த 10 கன்னிகளும் கையில் என்ன கொண்டு போயிருந்தாங்கன்னா, ஒரு தீவெட்டி கொண்டு போயிருந்தாங்களாம். தீவெட்டி கூட ஒரு 5 கன்னிகைகள் என்ன கொண்டு போயிருந்தாங்கன்னா, கூட எண்ணெயும் கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் இந்த புத்தி இல்லாத அந்த 5 கன்னிகள் என்ன கொண்டு போயிருந்தாங்கன்னா, கையில் எண்ணெய் கொண்டு போகலையாம். இந்த 10 பேரும் சேர்ந்து 5 கன்னிகைகள், புத்தியுள்ள கன்னிகைகள் மட்டும்தான் எண்ணெய் கொண்டு போயிருந்துருக்காங்க. புத்தி இல்லாதவங்க என்ன பண்ணாங்கன்னா, எண்ணெய் கொண்டு போகலையாம். எல்லோரும் போயிட்டு தூங்கி முடிச்சுட்டு எந்திரிச்சோடனே என்னாச்சுன்னா, மணவாளன் வராங்கன்னு கேட்டாங்களா. அந்த சத்தத்தை கேட்ட உடனே இவங்க அவசரமாக எண்ணெயெல்லாம் எடுத்து ஊற்றி தீயெல்லாம் கொளுத்து வச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மணவாளனை பார்க்கறதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்களாம். ஆனால் இந்த புத்தி இல்லாத 5 கன்னிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்கக்கிட்ட எண்ணெய் இல்லையா. இவங்க போய் அந்த 5 பேர்கிட்ட எனக்கு எண்ணெய் கொடுங்களேன் கொஞ்சம் அப்படின்னு கேட்டோடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கே எண்ணெய் இல்லை, நீங்கள் ஏன் புத்தி இல்லாமல் இந்த எண்ணெய் ஏன் கொண்டு வராமல் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டோடனே அவங்க இவங்கக்கிட்ட கொடுக்கலையா எண்ணெய். இவங்க 5 பேர் என்ன பண்ணாங்கன்னா, எண்ணெயை ஊற்றி வச்சு தீயை கொளுத்தி மணவாளனை பார்க்க ஆயத்தமாக புறப்பட்டு போயிட்டாங்களாம். இந்த 5 பேர்கிட்ட எண்ணெய் இல்லைல்ல, அதனால இந்த 5 பேர் என்ன பண்ணாங்கன்னா, மணவாளனை பார்க்க முடியாமல் கைவிடப்பட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி தான் நம்மளும் ஏசப்பாவை பார்க்கும்போது என்ன பண்ணோம்னா, ரொம்ப ஆயத்தமாக இருக்கணும். எப்போவுமே என்ன பண்ணணும் தெரியுமா குட்டீஸ்? நம்ம ஏசப்பா கிட்ட டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணி நம்ம ஏசப்பா கிட்ட டெய்லி பேசணும். காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபோனோ அது பார்க்கக்கூடாது. சரியா? எழுந்திரிச்சோடனே நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணணும். நீங்கள் இப்போ அக்கா சொல்லித்தர இந்த VBS, இந்த ஊழியங்கள், இதை மாதிரி ஒவ்வொரு கதையை நீங்களும் கேட்டு இந்த கதை மூலமாக நீங்களும் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும். சரியா? இப்போ நான் எதுக்கு அக்கா இந்த கதை சொல்கிறேன்னு யோசிக்கிங்களா? நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? டெய்லி ப்ரேயர் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். ஏசப்பாவை பற்றி நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? அக்கா சொல்லித்தரையில அதை நீங்கள் கேட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்லாம், அவங்கக்கிட்டலாம் ஏசப்பாவை பற்றி போய் சொல்லணும். சரியா? நீங்கள் டெய்லி பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணி ஏசப்பா பற்றி நீங்கள் எல்லாட்டையும் சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏசப்பா வருகையில் உங்களையும் கூப்பிட்டு போயிடுவாங்க. நீங்கள் ப்ரேயர் பண்ணாமல் பைபிள் வாசிக்காமல் இருந்தீங்கன்னா இந்த 5 கன்னிகள் என்ன பண்ணாங்க, என்ன கொண்டு போகாமல் ஏசப்பா கைவிட்டாங்கல்ல, அதே மாதிரி தான் ஏசப்பா உங்களையும் நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கக்கூடாது. சரியா? நம்மளும் ஏசப்பாவை என்ன பண்ணால், ஏசப்பாவை டெய்லி பைபிள் வாசிக்கணும், ப்ரேயர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஏசப்பா பற்றி மற்றவங்ககிட்ட சொல்லணும். சரியா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் போய் சொல்லுங்கள். பாய் குட்டீஸ். பிரசன்னா அக்கா ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்கல்ல. பார்த்தீங்களா? ஆயத்தமே இல்லாதவங்க, ஆயத்தமாக இருக்கிறவங்க நீங்கள் யார்? இன்றைக்கி நிறைய பேர் ஏசப்பா ஏற்றுக்கொள்கிறாங்க, சர்ச்சுக்கெலாம் ஒழுங்காக போகிறாங்க, பைபிள் வாசி கிடையாது, ஜெபம் கிடையாது, ஆண்டருக்கு ஊழியஞ்சது கிடையாது, ஆண்டருக்கா எதுவுமே செய்யறது கிடையாது, வீட்டிலேயே உட்காந்து நல்லா சாப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அது தவறான ஒரு காரியம். 10 பேரில் 5 பேர் இழந்து போனாங்க. யார் அவங்க? ஆண்டவருக்காக ஆயத்தமாகாதவங்க. நீங்கள் யார்? நீங்கள் ஆயத்தமானவங்க. அப்படி தானே? இப்போது அடுத்தபடி என்ன பார்க்க போகிறோம்? கரெக்ட், நீங்கள் ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற இன்னொரு கதை. அந்த சொல்ல யார் வராங்க தெரியுமா? நம்ம மலரக்கா. மலரக்கா வெல்கம் பண்ணிடுவோமா? ஹாய், ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? செமத்து பிள்ளைலாம் டிவி முன்னால் உட்காந்துருக்கீங்க. செமத்து பிள்ளைலாம் உட்காந்து கதையை கவனிக்கணும். ஓகேவா? இன்னைக்கு அக்கா ஒரு உண்மையிலே நடந்த ஒரு கதையை சொல்ல போகிறேன். சரியா? நல்லா கவனிப்பீங்களா? ஐடா ஸ்கேடன் ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்கா நல்லா படிப்பாங்க. நல்லா படித்து முடித்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? கர்த்தருடைய பணியை செஞ்சுட்டு அவங்க நல்ல ஒரு டாக்டராக இருந்தாங்க. சரியா? அதை பற்றி தான் இப்போ நான் அக்கா உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஐடான்னு அந்த அக்கா இருந்தாங்கல்ல, அந்த அக்கா கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. ஸ்கூல் முடிஞ்சோடனே, காலேஜ் முடிஞ்சோடனேலாம் நீங்கள் என்ன கேட்பீங்க? நெக்ஸ்ட்டு நீ என்ன படிக்க போகிற அப்படியெல்லாம் கேட்பீங்கல்ல. அதே மாதிரி தான் ஐடா அக்கா கிட்டே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது, நான் வேறு டிகிரி பண்ண போகிறேன், நான் வேறு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, நீ ஒரு நல்ல மிஷினரி ஆக போகிற பாரு. எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் என்ன செஞ்சுறாங்க? மிஷினரி, தேவருடைய அன்பை தானே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போனா நீனும் ஒரு மிஷினரியாக தான் ஆகுவ பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் ஆக மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா அவங்க பாட்டி கிளம்பி
போயிட்டாங்க. ஆனால் அவங்க அம்மா அப்பா 2 பேர் எங்கே திரும்ப இருந்தாங்க? இந்திய தேசத்தில் கர்த்தருடைய பணியை செஞ்சு கொண்டும் அவங்க ஒரு நல்ல டாக்டராகவும் இருந்தாங்க. உடனே அந்த அக்கா வந்து சரி நம்ம அம்மா அப்பாவை பார்க்க போகலான்ட்டு அமெரிக்கா தேசத்துலேருந்து எங்கே வந்தாங்க? இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவுக்கு வந்தோடனே அவங்க அம்மா அப்பாவை பார்த்தால ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பாவை பார்த்துருப்பாங்க. அப்படி தானே நம்மளும் நம்மளுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் வரும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல. அதே மாதிரி ஐடா அக்காவும் அவங்க அம்மா அப்பாவை பார்க்குறதுக்கு ரொம்ப ஜாலியாக வந்திருக்காங்க. ஜாலியாக வந்து அவங்க அம்மா அப்பா கூடலாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா ஒரு நாள் என்ன செஞ்சிட்டாங்க? வெளியே போயிட்டாங்க. ஐடா அக்கா மட்டும் வீட்டில் உட்காந்துருக்காங்க. வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு வேலையாக பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து கதவை வந்து தட்டுதாரு. டொக் டொக்குன்னு கதவை தட்டுறாரு. ஐயோ இது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐடாக்கா போய் ஓடியே போய் பார்க்காங்க. பார்க்கும்போது ஒரு ஆண் வந்து கதவை தட்டிகிட்டே இருக்காரு. என்ன அங்கிள் அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை என்னுடைய மனைவி வந்து ரொம்ப பிரசவ வலியால் ரொம்ப துடிக்கா, நீங்கள் வந்து எப்படியா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஐடாக்கா என்ன முடிச்சிருக்காங்க? காலேஜ் தான் முடிச்சிருக்காங்க. அவங்க டாக்டரா? இல்லை அந்த அக்காவுக்கு தெரியுமா டாக்டர் உள்ள இது எல்லாமே? தெரியாதுல்ல. சொல்கிறாங்க ஐடாக்கா, நான் டாக்டர் இல்லை, எங்கள் அப்பா தான் டாக்டர், எங்கள் அப்பா தான் டெலிவரி பார்ப்பாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை ஜென்ட்ஸ் யாரும் பார்க்கக்கூடாது, லேடிஸ் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு பார்க்க தெரியாதுன்னு சொன்ன உடனே அந்த ஆளு போயிட்டாங்க. மறுபடியும் ஒரு ஆள் வந்து கதவை வந்து தட்டுறாங்க. கதவை வந்து தட்டிட்டு, ஐயோ என்னோட ஒய்ஃப் வந்து டெலிவரி பார்க்கணுமா, வந்து பாருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அக்கா சொல்கிறாங்க, ஐடாக்கா எனக்கு பார்க்க தெரியாது, எங்கள் அப்பா தானே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ட்ஸ்லாம் யாரும் பார்க்கக்கூடாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனால் அந்த அக்காவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்களா. 3 டெலிவரி பார்த்தீங்களா, எல்லாமே ஏன்னா 3 டெலிவரி பார்த்தீங்களா. இந்த அக்கா என்ன செஞ்சிட்டாங்க? நோ சொல்லிட்டாங்க. அந்த ஆட்கள் என்ன செஞ்சிட்டாங்க? ஜென்ட்ஸ் யாருமே பார்க்கக்கூடாது, லேடிஸ் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. பார்த்தியா, இந்த அக்கா ஐடாக்காவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐடாக்கா அப்படியே சோர்வாக உட்காந்துட்டே இருந்தாங்க. மறுநாள் ஆயிடுச்சு. மறுநாள் பார்த்தீங்களா அந்த 3 டெலிவரிக்காண்டி வந்து கேட்டாங்கல்ல, அந்த 3 அக்காவுமே இறந்துட்டாங்க. இறந்த உடனே ஐடாக்காவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஐயோ 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 ஜென்ஸால் தானே பார்க்க முடியும் சொல்லியுமே அவங்க மீறி போனனால தானே இப்படி ஆயிடுச்சு. ஐயோ லேடிஸ் கூட இல்லையா டாக்டரா அப்படின்னு சொல்லி அந்த அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அந்த அக்காவுக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு. என்ன தெரியுமா? நம்ம ஏன் டாக்டர் ஆக முடியாது, நம்மளும் இந்த மாதிரி டாக்டர் ஆகி மற்றவங்களுக்கு டெலிவரி பார்க்கலாமே அப்படியே அந்த அக்காவுக்கு நல்ல ஐடியா வந்துச்சு. உடனே அந்த அக்கா லீவ்லாம் முடிஞ்ச உடனே டாக்டர் படிக்கிறதுக்காண்டி போயிருக்காங்க. டாக்டர் எல்லாம் படிச்சுட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து என்ன திரும்ப செஞ்சாங்க? ஒரு நல்ல டாக்டராக வந்தாங்க. நல்ல டாக்டராக வந்து நிறைய பேருக்கு டெலிவரி பார்த்தாங்க. டெலிவரி மட்டும் இல்லை, ஏசப்பாவுடைய அன்பே என்ன செஞ்சாங்க? மற்றவங்களுக்கு சொன்னாங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் மூலமாக நிறைய நோயாளிகள்லாம் என்ன செஞ்சாங்க? நல்லா குணமானாங்க. இப்பொழுதும் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கே தெரியுமா இருக்குது? வேலூரில் CMCன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது யார் கட்டினே தெரியுமா? நம்ம ஐடாக்காவுடைய ஹாஸ்பிட்டல் தான். நிறைய பேர் அங்கே போய் என்ன செஞ்சுருக்காங்க? குணமாயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நிறைய நேரத்தில் ஐயோ எனக்கு மட்டும்தான் எல்லாம், எனக்கு மட்டும்தான் எல்லான்ட்டு என்ன செய்தீங்க? படித்து கொண்டு இருக்கீங்க. என்னெல்லாம் படிக்கீங்க? டாக்டருக்கு படிப்பீங்க, கலெக்டருக்கு படிப்பீங்க, இன்ஜினியர் படிப்பீங்க, டிகிரிலாம் படிப்பீங்க. ஆனால் என் வீட்டுக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான்ட்டு சேர்த்து மட்டும்தான் வைப்பீங்க. அந்த விதையை போய் விதைக்கிங்களா? விதைக்க மாட்டீங்க. விதையை விதைச்சாலும் ஏசப்பாவுடைய அன்பை நீங்கள் சொல்கிறீங்களா? நிறைய பேர் சொல்ல மறந்துருக்கீங்க. ஏசப்பா தானே நம்மளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாட்கள் படிக்கிறதுக்கும் ஒவ்வொரு காரியங்களும் ஏசப்பா நம்ம கூட இருந்து செஞ்சனால தான் நம்மளுடைய ஸ்டடீஸ்லலாம் நல்ல மதிப்பெண் எடுத்த முடிஞ்சிச்சு. நீங்களும் இந்த நாட்களில் வெறும் படிச்சுட்டு மட்டும் இருக்க போகிறீங்களா, இல்லை ஏசப்பாவுடைய அன்பையும் சேர்த்து சொல்ல போகிறீங்களா? நல்லா யோசிங்க சரியா குட்டீஸ். ஏசப்பாவுடைய அன்பை நம்ம சொல்ல சொல்ல ஏசப்பா நம்ம எல்லாம் என்ன செய்வாங்க? நிறைய பெரிய இடத்துல போய் நம்மளை போய் கொண்டு விடுவாங்க குட்டீஸ். ஓகே குட்டீஸ், பாய். பாருங்க, அமெரிக்காவில் பிறந்து இந்தியாவில் வந்து வேலூரில் CMC அப்படின்னு பெரிய ஆஸ்பத்திரி உண்டாக்குனாங்க. யார்? ஒரு தனி நபர், ஒரு அக்கா, ஐடாஸ் கடருங்கிற அந்த ஒரு அக்கா மூலமாக இன்றைக்கி இந்தியாவில் உள்ள எல்லாரும் பலன் பெற்றுட்டு இருக்காங்க. ஏன் வெளிநாட்டில் இருந்து கூட CMC ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஒரு தனி நபர் இவ்வளோ சாதிக்க முடியும். நீ என்ன ஆக போகிறேன்னு கேட்டாங்கன்னா, இன்ஜினியர் ஆக போகிறேன், கலெக்டர் ஆக போகிறேன், அப்படி ஆக போகிறேன், இப்படி ஆக போகிறேன் இல்லாமல் சொல்லிட்டு இருக்கிற ஐடாமா மாதிரி பெரிய ஊழியக்காரி ஆக போகிறேன்னு யாராவது சொல்கிறீங்களா? சொல்லணும். ஓகேயா? இப்போ நம்ம அடுத்தபடி என்ன பார்க்க போகிறோம்? ஆக்டிவிட்டி டைம். ஆக்டிவிட்டி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? ஆக்டிவிட்டியை பார்க்குறதுக்கு கிறிஸ்டோபர் கூப்பிடலாமா? தம்பி
மெழுகுவர்த்தி என்ன பிரகாசமாக இருக்குது. எங்கண்ணே வெளிச்சம் இருக்கு, இருட்டா இருக்கு. நீங்க என்னண்ணே எப்போ பார்த்தாலும் இப்படி ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க. மெழுகுவர்த்தி தெரியலங்கிறியா? எங்க வெளிச்சமே இல்லை. மெழுகுவர்த்தி பிரகாசமாக இல்லைங்கிறியா? ஆமா, பிரகாசமே இல்லையாண்ணே. இங்கே பாரு, இங்க எரியுதுண்ணே, இங்கெல்லாம் வெளிச்சமே இல்லை பாருங்க. அதை எடு முதல்ல. மெழுகுவர்த்திய இப்படி கீழே வச்சா லைட் எரியுமா? ஆமாண்ணே, தூக்கி பிடிச்சா எல்லாம் வெளிச்சம் நல்லா தெரியுதுண்ணே. தெரியுதுல்ல? ஆமா, இதான் போட்டிருக்கு பைபிளில். விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேலே வைக்கணும்னு போட்டிருக்கு. நம்ம கீழே கொண்டு வச்சுட்டோம், அதனால உனக்கு தெரியல. நீ இருக்கிற எங்கே இருக்கு எங்கே இருக்குன்னு சொன்னேன். மலை மேலே ஒரு பட்டணம் இருக்குன்னு ஏன் அந்த பட்டணத்தை மறைக்க முடியுமா? அது எப்படின்னா மறைக்க முடியும்? எங்கன்னு பார்த்தா தெரியல, தெரியும்ல. அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறாரு, நம்ம மீட்டிருக்கிறாருங்கிறத இந்த மெழுகுவர்த்தி மாதிரி ஒரு தண்டு மேலே கொளுத்தி வச்சாதான் எல்லாருக்கும் தெரியும். இல்லைன்னா கீழே இருக்கும், உனக்கு பக்கத்தில் இருக்க உனக்கே தெரியல, மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆண்டு நம்ம கொடுத்த வரங்கள், தாளந்துகள், இதை உலகம் முழுவதும் காண்பிக்கணும். அதுக்காக ஆண்டு நமக்கு வரங்களை கொடுத்துருக்கிறாரு, தாளந்துகளை கொடுத்துருக்கிறாரு, திறமைகளை கொடுத்துருக்கிறாரு. இப்படி வச்சாதான் எல்லாருக்கும் தெரியும். கீழே வச்சா வெளிச்சம் கம்மியாக இருக்கும், பிரயோஜனமே இல்லை. பாய் சொல்லிடுமா? பாய். ஆக்டிவிட்டியில் கிறிஸ்டோபர் என்ன சொன்னாங்க? வெளிச்சம் இருக்குன்னு சொன்னால் இல்லைன்னாங்க. இருக்குது அவங்களுக்கு தெரியல. ஏன் தெரியல? விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டில் தூக்கினா தான் எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று சொன்னால் கவனிச்சிங்களா? மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இன்றைக்கும் நம்ம ஐடாஸ் கட்டரை பற்றி பேசுகிறோம். ஏன்? அந்த அம்மா அவங்க ஊரில் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி பேசுவோமா? வந்தாங்க. இந்த உலகம் பூரா இன்றைக்கி பிரகாசிச்சுட்டு இருக்காங்க. அநேக மக்களுக்கு பயனாக இருக்காங்க. வாழுகிற வாழ்க்கை அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கணும். நீங்கள் பயனுள்ள வாழ்க்கை வாழ்வீங்களா? ஐடாஸ் கடரை போல் ஆண்டவருக்காக அர்ப்பணித்த வாழ்க்கை வாழ்வீங்களா? ஓகே குட்டி பிள்ளைங்களா, இன்றைக்கி கடைசியாக நம்ம கேள்வி பதில் நடத்தி வந்திருக்கோம். உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போகிறேன். டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்களா? சிஎம்சி ஹாஸ்பிட்டல் எந்த ஊரில் இருக்குது? ஈஸியான கேள்வி தானே. ஐடாஸ் கடர் உண்டாக்குன சிஎம்சி ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டில் இருக்குது. எந்த ஊரில் இருக்குது? கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிங்கன்னா டக்குன்னு உங்கள் மொபைல் எடுங்க, டக்குன்னு பிரிண்ட் எடுங்க. கீழே கட்ட அந்த நம்பருக்கு தெரியுது பாருங்கள், ஒரு நம்பர் தெரியுதா? இந்த நம்பருக்கு உடனடியாக எஸ்எம்எஸ் பண்ணிடுங்க. நீங்கள் அனுப்புகிற பதிலை எழுதி வச்சு உங்களுக்காக மார்க் போட்டே வராங்க. நீங்கள் ரெகுலராக எழுதி அனுப்பிட்டு இருக்கீங்கல்ல, வெரி குட். உங்கள் பேர்களை ஜபாக்கா ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு பரிசு நிச்சயமாக காத்திருக்குது. இந்த நம்பரை மறந்துடாதீங்க. நீங்கள் மாத்திரம் இல்லை, நீங்கள் உங்கள் அக்கா, தம்பி, அண்ணன் யாருனாலும் ஆன்சர் பண்ணலாம். ஓகேயா? ஓகே குட்டீஸ், இந்த நாளுடைய நிகழ்ச்சிக்கு கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். வழக்கமாக நிகழ்ச்சி முடிக்க என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணி முடிப்போம்ல. எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கணும், ஜெபம் பண்ணி முடிக்கணும். இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவங்கிட்ட பேசினாரா? நீங்கள் ஆண்டவருக்காக வந்த பிறகு மற்றவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறீங்களா? அநேகருக்கு நீங்கள் உங்களை பிரகாசமாக காட்டுறீங்களா? நீங்கள் மலை மேலே இருக்கிறீங்களா, இல்லாட்டி கீழே இருக்கிறீங்களா? நீங்கள் ஐடாஸ் கடை மாதிரி வாழ விரும்புகிறீங்களா, இல்லாட்டி அட்ரஸ் இல்லாத ஆளாக வாழ விரும்புகிறீங்களா? நீங்கள் யாரை வாழ விரும்புகிறீங்க? உங்கள் கையில் தான் இருக்குது. நான் சொன்னேன், இந்த நிகழ்ச்சி ஏதோ நேரப்போக்குடிக்கு பார்த்தேன், வந்தேன், கதை கேட்டேன், இருந்தேன், போனேன்னு இல்லை. இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் அவங்களோட பேசும் பொழுது அதற்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுப்பீங்களா? ஜெபம் பண்ணலாமா? மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக உங்களுக்கு நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, நான் உலகம் முழுவதற்கும் ஒளியாக வாழணும். என்னை விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்காக மாற்றுங்க. நான் உமக்காக பிரகாசிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். குட்டி பிள்ளைகளா, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி முடிக்க போகிறோம். மீண்டும் ஒரு அட்டகாசமான சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் அடுத்த வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ரவியண்ணன். வணக்கம். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே
மனமாடி மகிழுதே. செல்வராணி பட்டின் தனித்துவமே மங்களம் தங்குமே மனமகிழ்ச்சி பொங்குமே என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால் அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.